வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உருளையன்பேட்டை தொகுதியில் ரூபாய் 3,87,00,000 செலவில் உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உப்பு கலந்த குடிநீர் வருவதாக தொகுதி எம்எல்ஏ நேரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் புகார் தெரிவித்ததுடன் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து சுதேசி மில் வளாகத்தில் ரூபாய் 3,87,00,000 செலவில் உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. தொகுதி எம்எல்ஏ நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் 3.30 கோடி மதிப்பில் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் சிறப்பு கூறு நிதியின் மூலம் ரூபாய் 3.30 கோடி மதிப்பில் கரிக்கலாம்பாக்கத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பல்நோக்கு சமுதாய நலக்கூடத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், அரசு செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். சண்முகாபுரம் வி.பி. சிங் நகர் மற்றும் மங்கலட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு வளையணி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகபுரம் வி.பி. சிங் நகர் மற்றும் மங்கலட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற விழாவினை முன்னிட்டு அம்பாளுக்கு வளைகாப்பு எனும் வளையல் அணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்பாளுக்கு பல வகையான நெய்வேத்தியம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்று அம்பாளுக்கு வளையல் அணிந்து நலங்கு வைத்து வழிபட்டனர். முன்னதாக காலை விசேஷ அபிஷேகமும் மாலை 6 மணி அளவில் ஆடிப்புறத்தினை முன்னிட்டு அம்பாளுக்கு நலங்கு வைக்கப்பட்டு வளையல் அணி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது மகளிர்கள் ஒருங்கிணைப்பில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சுமங்கலிகள் அனைவருக்கும் வளையல், மஞ்சள், தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மாங்கல்ய பொருட்கள் சுமங்கலி பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் ஒருங்கிணைப்பில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் காலை யாகசாலை பூஜை தொடங்கி 4ஆம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலய பரம்பர ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், நிர்வாகிகள் செய்திருந்தனர். செஞ்சி மற்றும் மயிலம் தொகுதியில் புதிய பாமக நகர ஒன்றிய பொறுப்பாளர்களை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் கனல் பெருமாள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்று தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தனர். அப்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்களிடம் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செஞ்சி மற்றும் மயிலம் தொகுதியில் நகர ஒன்றிய நிர்வாகிகளை மாற்றம் செய்துவிட்டு 300க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகளை இன்று நியமனம் செய்தார். மேலும் பாமக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாரதி வீதி ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத ஆடிப்புற விழாவில் தொகுதி எம்எல்ஏ நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதி வீதியில் ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி ஆடிப்புற விழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 2 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த பிஆர்டிசி ஊழியர்கள் தற்பொழுது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு அளிக்கப்படும் எனவும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி ஊழியர்களிடம் உறுதியளித்தார். முதலமைச்சரின் உறுதிமொழி ஏற்க மறுத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை தொடரப் போவதாக அறிவித்துள்ளனர். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. பிச்சு வீரன்பேட் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு சடல் திருவிழாவினை முன்னிட்டு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. உழற்கரை நகராட்சி பிச்சு வீரன்பேட் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு சடல் உற்சவம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு நேற்று திங்கட்கிழமை அன்று காலை கணபதி ஹோமம், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனைகளும், அதனைத் தொடர்ந்து மதியம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அய்யனாரப்பன் ஆலயத்திலிருந்து ஊரணி பொங்கல் வைத்த பெண்கள் அனைவரும் ஊரணியாக சென்று மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கல்வி அறிவு பெற்ற முதன்மை மாநிலமாக திகழ்வதால் புதுச்சேரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 26வது பட்டமளிப்பு விழா கொம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 79 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பட்டமளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள அனைத்து சமுதாயத்தினருக்கும் தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். அதேபோன்று அனைவருக்கும் கல்வி என்ற நிலை புதுச்சேரியில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி மக்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதால் மாநிலத்தின் தனி மனித வருவாய் உயர்ந்துள்ளது. இதனால் புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி அரசு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை சிறந்த முறையில் அளித்து வருகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் சிறந்த முறையில் படிக்க வேண்டும். மேலும் படித்து முடித்த பின்னர் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், படித்த படிப்புக்கு ஏற்றவாறு மக்களுக்கு உதவி முயற்சி செய்ய வேண்டும் என அறிவுறுத்திய அவர், புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப நவீன கருவிகளை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் தெரிவித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன், அனிபால் கென்னடி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், ஹைதராபாத்தில் உள்ள PV நரசிம்மராவ், தெலுங்கானா கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் ஞானபிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மாங்கனி திருவிழாவையொட்டி காரைக்கால் அம்மையார் கலையரங்கில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா கடந்த 10ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 1 மாத காலத்திற்கு அம்மையார் கலையரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இன்று அம்பகரத்தூர் அபிநய மியூசிக் அகாடமி சார்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அபிநய மியூசிக் அகாடமி நிறுவனர் அபிநயா மற்றும் அவரது மாணவர்கள் பல்வேறு பாடல்களை பாடி அசத்தினர். நிகழ்ச்சியை காண காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவனந்தபுரத்தில் கோரிமேடு பழைய வாய்க்காலில் 46 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி மாநிலம் லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவனந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில்
பழைய கான்கிரீட் குழாய் பாலத்திற்கு பாலம் அமைக்கும் பணி 46 லட்சம் ரூபாய் செலவில் இன்று தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் மனோகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ளது போல சிறப்பு குறு நிதியை பாதுகாக்கும் சட்டம் புதுச்சேரியில் இல்லாததால் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய நிதி திசை திருப்பப்படுகிறது என விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் புதுச்சேரி மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி தலைமையில் காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன், அரசியல் குழு மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் முன்னிலை வகித்தனர். கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தீர்மான விளக்கவுரையாற்றினார். இப்பொதுக்கூட்டத்தில் தொகுதி செயலாளர்கள் கலைசெல்வன், விடுதலை கனல், கலையரசி, வல்லவன், செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், நிதி பகிர்வில் தமிழக அரசு மத்திய அரசால் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் 3 லட்சம் கோடியை தமிழகத்துக்கு கொடுத்ததாக பிரதமர் கூறும் நிலையில், அதே நேரத்தில் பல்வேறு வரிகள் மூலம் மத்திய அரசிற்கு சென்றிருக்கும் தொகை 8.3 லட்சம் கோடி என்றார். இதுதான் மத்திய அரசின் பாரபட்ச அணுகுமுறையாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ளது போல சிறப்பு குறு நிதியை பாதுகாக்கும் சட்டம் புதுச்சேரியில் இல்லாததால் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய நிதி திசை திருப்பப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். பட்டியல் சமூகத்திற்கு அப்பட்டமான அநீதி புதுச்சேரியில் இழைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி முதலமைச்சர் தலித் மக்கள் விரோத போக்கை கைவிட வேண்டுமென தெரிவித்தார். பெண்களை அவதூறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட விருதுநகர் யூடியூபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் PK விஜய் என்கிற துர்க்கைராஜ். இவர் சமூக அடையாளமான யூடியூபில் சேனலை தொடங்கி யூடியூபில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களுடைய சேனலுக்கு சென்று நட்பாக பேசி அவர்களின் புகைப்படத்தை பெற்றுள்ளார். பின்னர் தரைக்குறைவான வார்த்தைகளை சேர்த்து அவருடைய யூடியூப் சேனலில் ஆடியோ பதிவிட்டு விமர்சித்ததுடன் தமிழக அரசியல் தலைவர்களையும் தரைக்குறைவாக பேசி வீடியோ வெளியிட்டார். இது குறித்து தமிழகத்தில் 4 இடங்களிலும் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் உள்ளது. கடந்த ஆண்டு துர்க்கைராஜை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த துர்க்கைராஜ் மீண்டும் பெண்களுக்கு மிரட்டல் விடுவது, அவர்களின் படத்தை மார்பிங் செய்து ஆபாச வார்த்தைகளால் பதிவிடுவதை தொடர்ந்தார். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கிராமத்திற்கு சென்று அவரின் வீட்டில் துர்க்கைராஜை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.